ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சோக்கோ. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண போகிறது ஃபேக் மோட்டிவேஷன் கிடையாது. நோஃபப் 30 days கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எனக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சுன்னு ரியலாக பேச போகிறோம். இது ஓவர் நைட் மேஜிக் கிடையாது, ஆனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக உன் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு கிடைச்ச முதல் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபோன் எடுத்த உடனே எனக்கு பேட் தாட்ஸ் வரும், லேசி ஃபீலிங். ஆனால் நோ பப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் என்னோட ஃபோக்கஸ் ரொம்பயுமே இன்க்ரீஸ் ஆகுனதை நான் ஃபீல் பண்ணேன். முன்னாடி எல்லாம் ரொம்ப ஓவர் திங்கிங் வரும், ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நானாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச ரெண்டாவது பெனிஃபிட் என்னோட கான்ஃபிடென்ஸ். 30 டேஸ்க்கு அப்புறம் நான் என்னை பற்றி கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எல்லாம் என்னையே எனக்கு பிடிக்காது, பிகாஸ் செல்ஃப் கண்ட்ரோல் ஈஸி இல்லை. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டெய்லி டெம்டேஷன் வரும், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்சைட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும். அதை நீங்களே ஃபீல் பண்ணேன். என் வாழ்க்கையில் நான் 100% அதை நான் ஃபீல் பண்ணேன். ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பேசும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களாக ஃபீல் பண்ணலாம். ஸ்டார்டிங்லாம் நான் யார்கிட்ட முகமும் பார்த்து என்னால் பேச முடியாது, ஆனால் ஒரு 30 டே கடந்தப்பயே நான் எனக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பெண்ணை பார்த்து பேசுறது கூட என்னோட கான்ஃபிடென்ஸ் ரொம்பயுமே அதிகமாகினதை நானே ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிடைச்ச மூணாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னா, என்னோட எனர்ஜி லெவல். மார்னிங் டயர்டாக எழுந்திருக்க மாட்டேன், பாடியில் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் வரும். ஸ்டார்டிங்லாம் அப்படி முடியாது, எதுக்குடா எந்திரிக்கிறோம் காலையில் ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணால் மோட்டிவேஷன் வரும், லேசியாக பெட்டில் படுத்துட்டு இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ரொம்பயுமே குறைஞ்சிருச்சு. நோப்பப் மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல தூக்கம், நல்லா டெய்லி தண்ணி குடிக்கிறது, உங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இதோட ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிடைச்ச ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பெனிஃபிட்ஸ் என்னன்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். முன்னாடியெல்லாம் ரொம்ப கில்ட் ஃபீலிங் ஆகுவேன், எகெயின் அண்ட் எகெயின் ஃபெயில் ஆகிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போ நான் ஃபெயில் ஆகுறதும் கிடையாது, எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கே என் லைஃப்பில் கிடையாது. ஒரு 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நீங்கள் போயிட்டு கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் குறைஞ்சிருக்கதை நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சரியாக 30 டேஸ் நீங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நீங்கள் சரியாக உங்களோட அடிக்ஷன்லேருந்து வந்தால் மட்டும்தான் இது வர முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா 30 டேஸ் வரேன், ஃபோன் வீடியோ பார்க்குறேன் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. உங்களோட ரொட்டீனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக 30 டேஸ்லேயே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் மேலேயே ரெஸ்பெக்ட் வரும். அதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பவரே. கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே ஹையாக இருக்கும்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். என்னால் எது முடியும், நான் எதையும் சாதிப்பேன்ற மாதிரி. பட் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், நோ பப்னா உங்களுக்கு சூப்பர் பவர் கிடையாது. நீ ரூமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்தா உன்னோட லைஃப் மாற போகிறது கிடையாது. அந்த எனர்ஜியை நீ யூஸ் பண்ணால் தான் உனக்கு உன் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டே உன்னால் பார்க்க முடியும். ரீட் புக்ஸ், ஜிம் போ, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ட்ரையை பண்ணு, உனக்கு முடிஞ்சாலும் ஸ்கில்லை கற்றுக்கோ. அப்போ தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். நோ பப் மட்டும் சும்மா ஃபாலோ பண்ணாலும் நீ எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாலும் வேஸ்ட்டு. உன்னோட ஸ்கில்லிருந்து உனக்கு மணியிலேருந்து உன்னோட பாடி எல்லாமே உனக்கு ரொம்ப முக்கியம். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஸோ 30 டேஸ் நோ பப் ஈஸி கிடையாது, ஆனால் இம்பாசிபிளும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒன் டே ஆர் ஒன் டே சாய்ஸ் உங்களுடையது தான். நீங்கள் ஃபெயில் ஆகுறது உங்கள் கையில் தான் இருக்குது. டிசிப்ளினாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ரிலாக்ஸ் ஆகுனா கூட கிவ் அப் பண்ணாதீங்க. எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் அதை ரீசெட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. எதனால் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மென்னும் அவன் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் சோகோ. ஸ்டே ஃபோக்கஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சரியாக நோப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 மந்தில் கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் சும்மா நார்மலாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்கலாம், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படி கிடைக்காது. நீங்கள் எல்லாம் உங்களோட ரொட்டீன் எல்லாமே சரியாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 30 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த பெனிஃபிட். சில பேர்த்துக்கு 10 நாள் 15 நாளில் கூட கிடைக்கலாம். அதுக்காக யாரும் கிவ் அப் பண்ணாதீங்க. எனக்கு பெனிஃபிட்ஸ் வரலன்னு ரிலாப்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. லைஃபுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும்
இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணுன்னு நம்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.